திமுகவோட இருக்காரு. ஆனா தொழிலாளர் நலன் வரும்போது அவர் சாம்சங்ல எங்க போய் நின்னாரு? தொழிலாளர் கட்சி அதுதான் பார்க்கணும். அந்த புதுக்கோட்டையில வேங்கை வயல் அங்க போயிட்டு எப்படி நின்னாரு, என்ன பேசினாரு? அதே மாதிரி இந்த கள்ளக்குறிச்சி ஸ்கூல் விடயத்துல போயிட்டு எங்க நின்னாரு? பாதிக்கப்படும். அதே மாதிரி கள்ளக்குறிச்சி சாராயச்சாவுல எங்க போயிட்டு நின்னாரு? நீங்க திருமாவளவன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருடைய மொத்த பாலிடிக்ஸும் அப்ஜெக்டிவா தான். தேர்தல் அரசியல் அப்படின்றது அப்ப இருக்கக்கூடிய சூழல்ல யாரை எதிர்க்கணும், யாரு கூட இருக்கணும் அப்படின்றத அவருக்கு சரி. ஈழ பிரச்சனையில ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. ஆனா அவர் வந்து காங்கிரஸோட இருக்க வேண்டிய அளவுக்கு ஒரு கட்டாயம் வந்து இந்திய அரசியல் இருக்குது. என்ன பண்றது? அவரே ஒரு முறை சொல்றாரு, ஈழ பிரச்சனை அடிப்படையை வச்சு பார்த்தோம்னா காங்கிரஸோட நாங்க கூட்டணி அமைக்க முடியாதுதான். ஆனா அது மட்டுமே இல்லையா, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றாரு. இப்படி ஓப்பனா வெளிப்படுத்துற ஆள் யாராவது தலைவன் இருக்காங்க. அதனாலதான் திருமாவளவன் மதிக்கத்தக்கவரா எல்லாராலையும் இருக்காரு. என்னன்னு இல்லை, நிறைய பேர் ஜெயலலிதாவா இருக்கட்டும், மூப்பனாரா இருக்கட்டும், அண்ணன் ஸ்டாலினா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், அவங்க அவர் மதிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய கொள்கையை பொறுத்த வரைக்கும், கோட்பாட்டை பொறுத்த வரைக்கும், இலக்கையை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப தீர்மானமாவும் தெளிவாக தான் இருக்காரு. கூட்டணி அப்படின்றது அந்த தேர்தல் அரசியல் அது. அவ்வளவுதான்.